Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாகப்பட்டினம் அருகே உள்ள கிராமத்தில் 80 வயது மூதாட்டி சாலையோரம் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக குடிபோதையில் வந்த நபர் திடீரென மூதாட்டியின் வாயை பொத்தி கன்னத்தில் கடித்து பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. உடனே அந்த மூதாட்டி அலறி துடித்து சப்தம் போட்டுள்ளார். அலறல் சப்தம் கேட்டு அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் மற்றும் சாலையில் சென்றவர்கள் விரைந்து ஓடி வந்தனர். அவர்களை பார்த்ததும் அந்த நபர் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். ஆனால் பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்து நாகூர் போலீசில் ஒப்படைத்தனர். சம்பந்தப்பட்ட நபரை நாகூர் போலீசார் பிடித்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று நாகை டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை செய்த போது அந்த நபர் மயிலாடுதுறை மாவட்டம் ஆண்டச்சேரியை சேர்ந்த ஆனந்தன் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே 2026 மார்ச் மாதம் இப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இயற்கை உபாதைக்காக சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை மிக கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்து அடித்தே படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. 10 நாட்களுக்கு மேலாக நடந்த மிக பெரிய போராட்டத்தை தொடர்ந்து அந்த கொடூர குற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020ஆம் ஆண்டு 65 வயது மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து படுகொலை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்தவன் என்பது தெரிய வந்தது. பாட்டியை கூட விட்டு வைக்காத அளவுக்கு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட ஆனந்தன் இதற்கு முன் இதே போன்று வேறு ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா? அவர் மீது புகார்கள், குற்றச்சாட்டுக்கள் உள்ளனவா? அவர் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்? ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் எனப்படும் சமூக விரோத ஆளுமை கோளாறு கொண்டவரா என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பட்ட பகலில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் மூர்த்தி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.